My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 2026 நீட் தேர்வு முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் கவுன்சிலிங் மூலமாக எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ் சீட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதில் ஏதாவது இல்லைன்னா அதை சரி பண்ணி வைத்துக் கொள்வதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது நமக்கு இப்போ இருக்குது. எக்ஸாமினேஷன் முடிஞ்சு 20 அல்லது 30 நாட்களுக்குள்ள நீட் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெடிக்கல் கவுன்சிலிங் ஆரம்பிப்பாங்க இல்லையா? அந்த மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இப்போ ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது மருத்துவ கலந்தாய்வுக்காக காத்து கொண்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுடைய மெடிக்கல் கவுன்சிலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், எல்லா மாணவர்களுக்கும் தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத லிஸ்ட்டில் நான் காமிச்சிடுறேன். எல்லாத்துக்கும் தேவையானது ஒன்று, நீட் யூஜி அட்மிட் கார்டு. இந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மெயில்லையோ அல்லது பென்ட்ரைவ்லையோ வாட்ஸ்அப்லையோ சேவ் பண்ணி சாஃப்ட் காப்பி வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட். ரெண்டாவது முக்கியமான டாக்குமெண்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கிளாஸ் 10 மார்க் ஷீட், போத் சைட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட், ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் ரெண்டையும் ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியை நீங்கள் வச்சுக்கணும். இது 10th சர்டிஃபிகேட், ஓகேங்களா? அடுத்ததா 11th மார்க் ஷீட். 11th மார்க் ஷீட் எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஒரு சில போர்ட்ஸில் ஒரு சில ஸ்கூல்ஸில் 11th மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அது பப்ளிக் எக்ஸாமாக இருக்கும். பெரும்பாலான இடங்களில் 11th அப்படிங்கிறது வந்து ஸ்கூல் லெவலில் எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கூலில் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா இது இருந்துச்சுன்னா அதனுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு. அண்ட் 11th HSC 12th சர்டிஃபிகேட், 12th மார்க் ஷீட், அதுவும் போத் சைட்ஸ் ஆஃப் மார்க் ஷீட் ஆர் எனி அதர் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து நீங்கள் இந்த 3 டாக்குமெண்ட்டில் 11th ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இருந்ததுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. நீட் யூஜி அட்மிட் கார்டு, கிளாஸ் 10 கிளாஸ் 12 மார்க் ஷீட்ஸ்னுடைய ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் ரெண்டையும் ஸ்கேன் பண்ணி வைங்க. இதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் இருக்குது சார், இன்னும் கொடுக்கல அப்படின்னா வாங்கிடுங்க. நீங்கள் தான் 12th முடிச்சிட்டிங்கல்ல, ஸோ அதனால் உங்கள் ஸ்கூல்லேருந்து வாங்கிடலாம். 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க் ஷீட் வரும், அதையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அட்மிட் கார்டு யூ ஹேவ் இட் ஆல்ரெடி, யூ ஹேவ் டவுன்லோடட் அண்ட் அதை வச்சு தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஒரிஜினல் அட்மிட் கார்டை நீங்கள் எக்ஸாம் ஹாலில் கொடுத்துட்டு வந்துடுவீங்க, பட் சாஃப்ட் காப்பி உங்களுக்கு இருக்கும், அதை நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்டைன்ட் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் HSC ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட், ஈக்குவலன்ஸ் கோர்சஸ். நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அது அதனுடைய சாஃப்ட் காப்பி ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி. இது என்ன சார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போனஃபைட் சர்டிஃபிகேட். போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கணும். எங்கேருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 6th இருந்து 12th வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்கூல்லலாம் படிச்சிங்களோ அத்தனை ஸ்கூலில் இருந்தும் நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கணும். உதாரணத்துக்கு ஒரு மாணவர் வந்து 6th 7th ஒரு ஸ்கூலில், 8th ஒரு ஸ்கூலில், 8th 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில், 11th and 12th ஒரு ஸ்கூல் அப்படின்னா 1 2 3 இந்த 3 ஸ்கூல்லையுமே நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கணும். இல்லை நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல் தான் அப்படின்னா அந்த ஒரு ஸ்கூலில் மட்டும் வாங்கினா போதும். இவங்க கேட்டிருக்கிறது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6th standard to 12th standard. 6th 12th வரைக்கும் நீங்கள் எந்த போர்டில் படிச்சீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அத்தனை ஸ்கூலில் இருந்தும் வாங்கணும். ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் ஸ்டடிட் கம்ப்ளீட்லி இன் தமிழ்நாடு, எல்லா மாணவர்களுமே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நான் வந்து வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க, ஆனால் தமிழ்நாட்டில் வந்து 6th 12th வரைக்கும் படிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது கட்டாயம் தேவை, ஓகேங்களா? அவங்களுக்கு கம்பல்சரி தேவை. கவுன்சிலிங்கே நம்ம அப்லோட் பண்ணணும். இது வந்து ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ் இந்த லிஸ்ட்டில் தான் இந்த 6th to 12th அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா மாணவர்களும் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ராடில் படிச்சிருந்தாலும் சரி இதை வாங்கி வைக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா சில காலேஜஸில், மெடிக்கல் காலேஜஸில் டியூரிங் த டைம் ஆஃப் அட்மிஷன் அவங்க இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது நல்லதுங்க. ஸோ 12th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிடுங்க. அடுத்து இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். நீங்கள் வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரிஸில் ஏதாவது ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த மாணவர்களாக இருந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அவசியம். ஓப்பன் கேட்டகரியாக இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்காது. ஸோ அதனால் வேண்டியது, அதனால தான் இஃப் அப்ளிகபிள் போட்டிருக்காங்க. ஃபார் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு எல்லாத்துக்குமே நமக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அவசியம் தேவை, ஓகேங்களா? அடுத்ததாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இது என்ன சார் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர் தான் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துவதற்கான சர்டிஃபிகேட். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் இஃப் யுவர் பர்த் பிளேசஸ் தமிழ்நாடு, நீங்கள் பிறந்ததே தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஹி இஸ் அ நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு பை பர்த் அப்படின்னு போடுவாங்க.
ஓகேங்களா, பை பர்த்னு இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து பிறந்தது வந்து வேறு இடத்துல, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பிறக்கல, ஆனால் யூ ஆர் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு, ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான், ஆனால் அப்ராடில் குழந்தைங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னா பை ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ரெசிடென்ஸ்னு கொடுப்பாங்க. இந்த பை பர்த்னு இருக்கிறது ப்ரிஃபரபிள், பை ரெசிடென்ஸ்னு இருந்தாலும் ஓகே தான். அப்பான் சர்டன் கேசஸ் நீங்கள் மற்ற டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் நீட் டு பி அப்லோடட் ஃபார் த கேண்டிடேட் ஹூ கிளைம் தயர் நேட்டிவ் ஆஸ் தமிழ்நாடு ஃபார் கம்யூனல் ரிசர்வேஷன். இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இதெல்லாம் கம்யூனிட்டிஸ். இந்த இதுக்கெல்லாம் கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்குது. ஓப்பன் கேட்டகரிக்கு 31% அது போயிடுது. பிசினா 26%, எம்பிசினா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ், எஸ்சினா ஒரு பர்சன்டேஜ், பிசிஎம்முக்கு ஒரு பர்சன்டேஜ்னு சொல்லி எல்லாத்துக்கும் தனித்தனியாக ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கல்ல. நீங்கள் இந்த ரிசர்வேஷன் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் இதை கிளைம் பண்ணுறதாக இருந்தால் யூ நீட் தீஸ் டாக்குமெண்ட்ஸ். என்னென்னு சொல்லி பாருங்கள், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் எய்தர் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ், ஸோ எய்தர் ஃபாதர் ஆர் மதர், அம்மா அல்லது அப்பாவுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அவசியம். உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி போட்டிருக்கோ அதே கம்யூனிட்டி இருக்கக்கூடிய பேரண்ட். இப்போ வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜாக இருந்துச்சுன்னா 2 பேத்துக்கும் வேறு வேறு காஸ்ட் நேம் அண்ட் கம்யூனிட்டி நேம் இருக்கலாம். பட் உங்களுடைய கம்யூனிட்டியில் எது இருக்கோ, யாரோட எந்த பேரண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களோ அந்த பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10th டாக்குமெண்ட், இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் கிளைமிங் ஃபீஸ் எக்ஸம்ஷன். இது என்ன சார் ஃபீஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொன்னால், ஃபீஸ் எல்லாம் எக்ஸம்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ் தெர் ஆர் ஃபீஸ் எக்ஸம்ஷன் ஃபார் சர்டைன் கேட்டகரிஸ். யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி அண்ட் கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ். ஓகேங்களா, கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் இந்த 4 கேட்டகரி ஆஃப் கேண்டிடேட்ஸுக்குமே ஃபீஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இருக்குது அப்பான் சர்டைன் கண்டிஷன்ஸ். என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆனுவல் இன்கம் லெஸ் தேன் 2.5 lakhs இருக்கணும். சரிங்களா, 2.5 lakhs விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுவதில் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. டோன்ட் ஹாவ் டு பே எனி டியூஷன் ஃபீஸ் ஃபார் போத் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இதுதான் கவர்மெண்ட் ஆர்டர், ஜிஓ ஆர்டர். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய இந்த கேட்டகரியை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவை, மற்றவர்களுக்கு தேவையில்லை. ரைட். ஸோ அடுத்த டாக்குமெண்ட் பார்த்துடலாங்களா, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். இது என்ன சார் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில், நான் யாருக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லிடுறேன், அதில் நிறைய 95% ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுவாங்க. யாருக்கெல்லாம் வேண்டியதில்லைன்னு பாருங்கள், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அண்ட் சிபிஎஸ்சி போர்டு அண்ட் ஐஎஸ்சி போர்டு, ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் நீங்கள் படித்த மாணவர்களாக இருக்கீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த 3 போர்டை தவிர வேறு எந்த போர்டில் படிச்சிருந்தாலும் சரி, யூ நீட் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். இது எப்போ சார் ஓப்பன் ஆகும்? நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் ஆகும். எப்படி அப்ளை பண்ணுறது? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது. அதை எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? நம்ம சேனலில் வீடியோ போடுவோம், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற முக்கியமான அப்டேட்ஸ். இதெல்லாமே வந்து எல்லா மாணவர்களுக்கும் தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா, இப்போது சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சில மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கு அதுக்கெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் 1,27,450க்கும் அதிகமான மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்த்தலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறதாக இருந்தால், இன்கேஸ் நீங்கள் மைனாரிட்டி கேட்டகரி போகிறீங்க, லிங்குவஸ்டிக் மைனாரிட்டி, லிங்குவஸ்டிக் மைனாரிட்டியில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெலுங்கு அண்ட் மலையாளம். ஸோ தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, இந்த 2 மைனாரிட்டி கேட்டகரிஸ் வந்து லிங்குவஸ்டிக் மைனாரிட்டியில் வரும். இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டை வந்து மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் உங்களுடைய ஸ்கூல்லேருந்து வாங்க வேண்டியிருக்கும். சரிங்களா, ஸ்கூல்லேருந்து வாங்க வேண்டியிருக்கும் லிங்குவஸ்டிக் மைனாரிட்டி. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் மைனாரிட்டி. ரிலீஜியஸ் மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் மைனாரிட்டி அப்படிங்கிறது ஒன்று தான், விச் இஸ் கிறிஸ்டியன். ஸோ இது எங்கே சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னா, யூ ஹாவ் டு அப்ளை ஃப்ரம் தாசில்தார். தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கும் ஃபார்மேட் இருக்குது, விச் வில் பி ரிலீஸ்டு பை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி
ஆஃப்டர் த நீட் ரிசல்ட்ஸ் அந்த டைமில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மேனேஜ்மெண்ட் கோட்டா, நான் வந்து என்ஆர்ஐ கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற மாணவர்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் திங், என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டர் issued by the Indian Embassy of the respective country under their seal or OCA card obtained on or before 4/3/2021. நீங்கள் OCI வரதாக இருந்தால் மார்ச் 2021க்கு முன்னாடி, மார்ச் 4ஆம் தேதி 2021க்கு முன்னாடி வாங்கியிருந்த OCI கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ஆர்ஐ கேட்டகரி கீழே வரலாம். என்ஆர்ஐ அப்படின்னா யுவர் பேரண்ட்ஸ் ஆர் யுவர் ஸ்பான்சர், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், இவங்க என்ஆர்ஐ கேட்டகரிக்கு ஃபுல்ஃபில் ஆகும், என்ஆர்ஐயாக இருக்கணும். ஓகேங்களா? அவங்களுடைய எந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ அங்கே உள்ள இந்தியன் எம்பசியிலேருந்து என்ஆர்ஐ சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒன்று வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட் வித் சீலோட வாங்கணும். அது நமக்கு தேவை. அதோட சேர்த்து சர்டிஃபிகேட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த என்ஆர்ஐ ஃபினான்ஷியல் சப்போர்ட்டர் and the candidate issued by the competent revenue authority, valid Indian passport of the NRI financial supporter. இப்போ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட் நமக்கு தேவை. ஓகேங்களா? வேலிட் இந்தியன் பாஸ்போர்ட் தேவை. அதுபோல் இந்த ஸ்பான்சர் இருக்கார் இல்லையா, என்ஆர்ஐ சப்போர்ட்டர், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டர், இவங்களுக்கும் கேண்டிடேட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட்டும் தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து தான் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு அவசியமான முக்கியமான டாக்குமெண்ட். அடுத்த ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, என்ஆர்இ, நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் பேங்க் அக்கௌண்ட். இது வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இந்தியாவில் வச்சுருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டினுடைய பாஸ்புக் வேணும். ஓகேங்களா? பாஸ்புக் வேணும், அல்லது ஆன்லைனில் நீங்கள் எடுத்தாலும் சரி, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இதெல்லாம் இந்த 3 டாக்குமெண்ட் வந்து என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்க்கு, என்ஆர்ஐ கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதாக இருந்தால் தேவையான டாக்குமெண்ட். இந்த என்ஆர்ஐ சர்டிஃபிகேட் எப்போ எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எடுக்கலாம். எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய எம்பசியில் அப்ரோச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ டெடிகேட்டடாக போடுறேன். அடுத்து 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது எந்தெந்த கேட்டகரி அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகேங்களா? கவர்மெண்ட் எய்டட் இதில் வராது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு மட்டும் 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இது கவர்மெண்ட் காலேஜஸ் வருது, ப்ரைவேட் காலேஜஸ் வருது. ப்ரைவேட் காலேஜஸ்னுடைய கவர்மெண்ட் கோட்டா. இப்போ இந்த இதில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா நோ டியூஷன் ஃபீஸ். ஓகேங்களா? நோ டியூஷன் ஃபீஸ். டியூஷன் ஃபீஸ் மட்டும் இல்லை, வேறு எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ நோ ஃபீஸ், அதுதான் வந்து இதனுடைய அர்த்தம். ஆனால் சில கல்லூரிகள், வெகு சில கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. டியூஷன் ஃபீஸ் வாங்காமல் ஹாஸ்டல் எடுக்கிறீங்க, ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எடுக்கிறீங்கன்னா அதுக்குரிய சார்ஜ் அப்படிங்கிறது மட்டும் பண்ணுவாங்க. அதை நம்ம எந்தெந்த காலேஜஸ்ன்னு விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கிறது நல்லது. இவங்களுக்கு என்னென்ன வேணும்? candidates who have completed the higher secondary examination before 2022-2023 need to get a bona fide certificate for having studied in 2022-23 அந்த அகாடமிக் இயருக்கு முன்னாடி நீங்கள் 12th படித்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அந்த ஸ்கூல் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் உள்ள சிஇஓ கிட்டேருந்து, சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அவங்க கிட்டேருந்து நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கணும். நான் இப்போ தான் படித்து முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. ப்ரெசென்ட் 12th, லாஸ்ட் இயர் 12th முடிச்சிருக்கிறேன், அதுக்கு முந்தின வருஷம் 12th முடிச்சிருக்கிறேன் வேண்டியதில்லை. 2022-23க்கு முன்னாடி நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் வாங்கினா போதும். ரீசெண்ட் இயர்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா யூ ஹாவ் யுவர் இஎம்ஐஎஸ் நம்பர், இந்த எம்எஸ் நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பர் இருந்துச்சுனாலே போதும். அந்த நம்பர் தேவை, அது டிசியில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா candidates who have completed their higher secondary examination in 2022-2023 batch or after need not get bona fide certificate. இது பாருங்க, their details will be verified through the MS portal. நான் சொன்ன பாருங்க, அந்த MS நம்பர் தேவைப்படும் அப்படின்னா அந்த MS நம்பரை நீங்கள் கரெக்டாக தவறில்லாமல் என்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிற டேட்டாவை அவங்களே வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வேண்டியதில்லை. 2022-23க்கு அப்புறம் நீங்கள் 12th படித்து முடிச்சிருந்தீங்க அல்லது 2022-23 படித்து முடிச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தேவையில்லை. அதற்கு முன்னாடி படித்து முடித்த 12th படித்த மாணவர்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ இதுதான் 7.5 ரிசர்வேஷனுக்கு தேவையான
டாக்குமெண்ட்ஸ். மிஸ்பா அகாடமிலேருந்து நீட் மெடிக்கல் கவுன்சிலிங்குரிய கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். இந்த கைடன்ஸில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அண்ட் காலேஜஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, கல்லூரிகள் எப்படி தரம் வைக்கிறது, ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது எப்படி, எந்த காலேஜுக்கு அப்புறம் எந்த காலேஜ் வைக்கலாம், காலேஜஸ் எப்படி இருக்குது, அண்ட் அதனுடைய ரியல் ஃபீட்பேக் என்ன, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேரண்ட்ஸ்க்கு நம்ம தொடர்ந்து பல வருடங்களாக ஹெல்ப் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி சூழ்நிலையில் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எந்த காலேஜுக்குள்ளே நுழைஞ்சாலும் மிஸ்பானுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க உள்ளே இருப்பாங்க. ஸோ வி நோ இன் அண்ட் அவுட் ஆஃப் த காலேஜஸ் அண்ட் த கவுன்சிலிங் ப்ராசஸை குறித்து நிறைய மாணவர்களுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வருஷமும் இந்த கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி நிறைய மாணவர்கள் பெற்றோர்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் தேவைப்படுது, எனக்கு அந்த கவுன்சிலிங்னா என்னென்னு தெரியல, பட் ஐ வாண்ட் அ கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் எனக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்க, நான் தவறு இல்லாமல் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் என்ரோல் வித் மிஸ்பா கரியர் அகாடமி நீட் கம்பெனியனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதனுடைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, எனக்கு இதில் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தேவைப்படுது, அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு 9514424475 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சர்வீசஸ் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேன் ஒர்க் டுகெதர் டு கெட் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் ரெடி. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுல நீங்கள் தயார் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ லென்த்தியான ஒரு வீடியோ தான், பட் இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். பிகாஸ் திஸ் இஸ் யோர் மெடிக்கல் கவுன்சிலிங். இது உங்களுடைய மெடிக்கல் கவுன்சிலிங், உங்களுடைய மருத்துவ கனவு நிச்சயம் நினைவாகும். அந்த காரியங்களில் மிஸ்பா அகாடமியினுடைய இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மெடிக்கல் கவுன்சிலிங்கில் A to Z ஸ்டார்டிங் ஃப்ரம் த டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட்லேருந்து காலேஜஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுங்க மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம வீடியோஸாக போஸ்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கணும், நல்ல மருத்துவ கல்லூரிகளில் உங்களுக்கு இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.